அவர்தான் நமது ஆசிரிய பெருமக்களின் கௌரவத்தை சாதாரண மக்களிடமிருந்து ஒரு படி உயர்த்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 33 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்த எனக்கு பாடநூல் கழக தலைவர் என்ற பொறுப்பை வழங்கி இந்த வரிசையில் என்னை அமர வைத்தவர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சிக்கு பிறகு அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நமது தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கத்தை வெல்கின்ற அந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டுவார் என்று Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்தால் எப்படி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசியிருப்பார். அறிவின் சுடர்கள், ஒளிரும் எண்ணங்கள், அமைந்திட்ட சிற்பிகள் ஆசிரியர்கள், வளர்ச்சிக்கு ஏணியாய், வாழ்க்கைக்கு தோணியாய், வசந்தத்தின் தீபமான ஆசிரிய பெருமக்கள், கல்விக்கண் திறக்கும் வல்லவர்கள் நீங்கள்தான், கடமையும் கொள்கையும் கண்மணியும் நீங்கள்தான், அடலேறு போல் பாயும் புலிகளும் நீங்கள்தான், அகிலத்தின் உயர்வுக்கு அடித்தளம் நீங்கள்தான் என்று என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி இருப்பார். ஒரு முறை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்தான் நமது ஆசிரிய பெருமக்களின் கௌரவத்தை சாதாரண மக்களிடமிருந்து ஒரு படி உயர்த்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்பெல்லாம் வாத்தியார்களுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. தலைவர் அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய பின் தான் ஆசிரியர்களுடைய கௌரவம் ஒரு படி மேலே உயர்ந்தது. அந்த கலைஞரிடம் ஒரு முறை ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள்லாம் போய் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அப்போ தலைவர் சொன்னார், எங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா தலைவரேன்னு அந்த சங்கத்தின் தலைவர் கேட்டார். அப்போ தலைவர் சொன்னார், நான் கோரிக்கை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அந்த சங்க தலைவர், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்க வேணாமா தலைவரே, தாய் மாதிரி உங்களை நினச்சி வந்திருக்கோம் அப்படின்னோன்னா தலைவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாய் தான் நான். ஆனால் சில நேரத்தில் அழுகிற பிள்ளைக்கு கூட தாயால் பால் கொடுக்க முடியாது. அந்த தாய்க்கு காய்ச்சல் இருந்தால் அந்த காய்ச்சலான தாய் அழுகிற குழந்தைக்கு பால் தர முடியாது. அதனால் காய்ச்சல் நின்ற பின் இந்த குழந்தைக்கு நான் பால் தருகிறேன்னு அவர்கள் கோரிக்கையை நான் எப்போது நிறைவேற்றுவேன் என்பதை ரொம்ப அழகாக சொல்லி, இப்பொழுது தாய்க்கு டெங்கு ஃபீவர் வந்திருப்பதால் பல ஆண்டுகள் கூட அந்த தாயினுடைய உடல்நலம் குறைந்திருக்கும். ஆனால் உடல்நலம் சரியான பின் இந்த தாய் பால் நினைந்தூட்டும் தாயாக எப்பொழுதும் இருப்பாள்னு சொல்லி அந்த கோரிக்கையை கேட்டு வந்த ஆசிரியர்களின் மனதை குளிர்ச்சிப்படுத்திய தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நான்லாம் வாத்தியாராக இருந்தப்போ டிஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரே நேரத்தில் 25 காம்போசிஷனையும் ஒரே நாளில் நடத்தி, ஜனவரியில் இன்ஸ்பெக்ஷன் நடந்தால் 20 பாடத்துக்கும் ஒரே நேரத்தில் இது நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி சார்ட்டெல்லாம் வரைஞ்சி எல்லா இடத்துலையும் மாட்டியிருப்போம். அப்போ திண்டுக்கல்லில் சிஓவா மணி அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அப்போ என் கிளாஸுக்கு அவர் வந்திருந்தார். வந்து சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு, ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் நடத்தியா அப்படின்னார். நான் ஒன்று நடத்தினேன், ராமா ஏட் மேங்கோ ஆக்டிவ் வாய்ஸ், த மேங்கோ வாஸ் ஈட்டன் பை ராமா அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கவனிக்கவே இல்லை. 2 காம்போசிஷன் நோட்டில் கையெழுத்து போட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்படி ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்பது ஒரு சடங்காக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அதிகாரிகளும் ஆசிரியர்களும் நண்பர்களாக பழகுகின்ற அளவிற்கு கல்வித்துறை இன்று சமத்துவம் நிறைந்த ஒரு துறையாக இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பதில் தான் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டிமன்ற நடுவர், பாடநூல் கழக தலைவர், கலைமாமணி, நகைச்சுவை தென்றல், இந்த எந்த பட்டங்களும் எனக்கு சிறப்பு தருவதில்லை. 33 ஆண்டுகள் ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருந்தேன் என்பதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. காரணம், ஒரு ஆசிரியராக இருந்த என்னை இது மாதிரி ஒரு விருது வழங்கும் விழாவில் ஒரு பேட்சுக்காக வரிசையில் நின்றுட்டு இருந்திருக்கேன் பல தடவை. நான்
அந்த பேட்சை கொடுக்காம துரத்தி விட்டுருவாங்க. சிவா போதும் போயா, உங்கள் ஸ்கூலுக்கே 5 பேட்ச் கொடுத்தாச்சே போங்க அப்படின்ட்டு. அதனால் பேட்ச் கிடைக்காம இது மாதிரி ஓரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தவன் தான் நான். ஆனால் என்னை 33 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்த எனக்கு பாடநூல் கழக தலைவர் என்ற பொறுப்பை வழங்கி இந்த வரிசையில் என்னை அமர வைத்தவர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசை தான். ஆனால் நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இன்னும் சில காலங்களில் அவர் விளையாட்டுத்துறையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியில் இப்பொழுது பேரா ஒலிம்பிக் போட்டியில் 21 பதக்கங்களை நமது இந்தியா நாடு பெற்றிருக்கிறது. அதில் 6 பதக்கங்கள் நமது தமிழக வீரர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது பேரா ஒலிம்பிக்கினுடைய ரிசல்ட். ஆனால் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சிக்கு பிறகு அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நமது தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கத்தை வெல்கின்ற அந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டுவார் என்று சொல்லி இந்த அருமையான விழாவிற்கு எனக்கு வாழ்த்துரை வழங்க இந்த குறுகிய நேரத்திலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.